ஆதியாகமம் அதிகாரம் 33. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. யாக்கோபு ஏசாவுடன் ஒப்புரவாதல். 2. சுக்கோத். 3. ஏல் எல்லோஹே இஸ்ரவேல். 1. யாக்கோபு ஏசாவுடன் ஒப்புரவாதல். 1 முதல் 16 வரையிலான வசனங்கள் 20 வருடங்களுக்குப் பிறகான யாக்கோபு ஏசாவின் சந்திப்பின் நிகழ்வுகளை விளக்குகிறது. யாக்கோபு தன் சகோதரனான ஏசாவை சந்தித்தவுடன் எதிர்கொண்டு ஓடி வந்து கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளை ஏசாவுக்கு அறிமுகப்படுத்தினார். யாக்கோபின் மனைவிகளும் பிள்ளைகளும் ஏசாவை வணங்கினர். யாக்கோபு வெகுமதியை ஏசாவுக்கு கொடுக்கிறார். தன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு வருந்தி கேட்டுக்கொண்டார். எனவே ஏசா வெகுமதியை ஏற்றுக்கொண்டார். பின்னர் இருவரும் பிரிந்து ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனார். யாக்கோபு ஏசாவோடு ஒப்புரவாக 5 காரியங்களை செய்கிறார். 1. தேவனிடம் ஜெபித்தார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் தன் சகோதரனிடம் ஒப்புரவாக தேவ கிருபைக்காக ஜெபித்ததை காணலாம். 2. தன் சகோதரனை சமாதானப்படுத்த வெகுமதிகளை அனுப்பினார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 13 முதல் 21 வரையிலான வசனங்கள் யாக்கோபு ஏசாவின் தயவிற்காக வெகு பிரயத்தனம் பண்ணுவதை குறித்து விளக்குகிறது. அவர் 3 பங்காக ஏசாவுக்கு வெகுமானங்களை அனுப்பியதையும் அதில் நாம் வாசிக்கலாம். 3. ஏசாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். இந்த அதிகாரத்தில் தன் சகோதரன் முன்பாக 7 விசை தரைமட்டும் குனிந்து வணங்குகிறார். தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் தன் சகோதரனை வணங்கச் செய்தார். தன் சகோதரனை ஆண்டவனே என்று அழைக்கிறார். இவை ஏசாவுக்கு முன்பான யாக்கோபின் தாழ்மையை காட்டுகிறது. 4. தனது இருதயத்தை ஏசாவுக்கு வெளிப்படுத்தினார். 5. ஏசாவின் முகத்தை பார்ப்பது தேவனின் முகத்தை பார்ப்பது போன்றது என விளக்கினார். 2. சுக்கோத். லாபானை விட்டு பிரிந்து யாக்கோபு சீக்கேம் பட்டணம் வந்தார். அவர் திரும்பி தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் செல்லவில்லை. ஈசாக்கு மம்ரேயில் குடியிருந்தார். சீக்கேமுக்கும் மம்ரேக்கும் இடையேயான தூரம் கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர். யாக்கோபு சீக்கேம் பட்டணத்துக்கு எதிரே இருந்த வெளி நிலத்தை சீக்கேம் பட்டணத்து தகப்பனான ஏமோரிடம் இருந்து 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கினார். அவர் தாம் இருந்த சீக்கேம் பட்டணத்து எதிர் நிலத்துக்கு சுக்கோத் என பெயரிட்டார். இங்கே தனக்கு ஒரு வீடு கட்டி மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரமிட்டார். சுக்கோத் என்பது கூடாரம் என பொருள்படும். நிரந்தரமற்ற பூலோக வாழ்வை இது குறிக்கிறது. ஏல் எல்லோஹே இஸ்ரவேல். தான் வாங்கின இடமாகிய சுக்கோத்தில் யாக்கோபு பலிபீடம் கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என பெயரிட்டார். இது கர்த்தர் இஸ்ரவேலின் கர்த்தர் என பொருள்படும். யாக்கோபு கர்த்தர் தனது பெயரை இஸ்ரவேல் என மாற்றின பின்பு கட்டிய முதல் பலிபீடம் இதுவே. தனது புதிய நாமத்தை யாக்கோபு இங்கு அறிக்கை செய்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து தனக்கான இடத்தை வாங்கி அதில் தரித்திருந்து கூடாரமிட்டு சுவாமி அதிலே உமக்கான பலிபீடத்தை கட்டி உம்மை வணங்கினது போல ராஜா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சிலவற்றை விட்டு பிரித்து சில உலக காரியங்களை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு பிரித்து நீர் எங்களை கொண்டு வரும்போது சுவாமி புதிய இடத்துல சுவாமி நாங்கள் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. அப்பா, யாக்கோபின் இடத்தில் காணப்பட்டது போல சுவாமி
தாழ்மையையும், சகோதரனுக்கு முன்பான பணிவையும், சகோதரனுக்கு முன்பான அன்பையும் சுவாமி எங்களிடமும் நீர் அப்பா ஊற்றும் தகப்பனே. எங்களுடைய சகோதரர்களுக்கும் நாங்கள் தகப்பனே ஒரு முன்மாதிரியாய் சாட்சியுள்ள வாழ்க்கையை பாதுகாத்து அன்பை செலுத்துகிறவர்களாய், ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி புரியும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.